வணக்கம். கடக ராசிக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி எவ்வாறு இருக்க போகுது? முக்கியமாக இந்த 6/3/2026 அன்று நடைபெறக்கூடிய சனி பெயர்ச்சி ஒரு மனிதனுக்கு ஏற்றத்தை தருதோ இல்லையோ, கடகராசிக்கு நிறைய மாற்றத்தை தருபோது. நிறைய பேர் போன ஆண்டே என்னை கேட்டிருந்தாங்க, என்னங்க கடகராசிக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு இன்னும் சரியான ஓராண்டு காலத்தை தனித்த பிறகு தான் அவருக்கு எல்லாத்தையுமே கிடைக்கும். ஏன்னா மாற்று வழியில் அமைச்சிட்டார். ஒரு பாகத்தை 5 ஆண்டுகள் திருப்பி விட்டுட்டார் அவர் அணைய. இந்த பக்கத்தை திருப்பி வர வேண்டிய காலம் இனிமேல் 9ஆம் இடத்துக்கு வருகின்ற சனி உங்களுடைய பாக்கியம் தருகின்ற சனியாக மாறப்போகிறார். வாழ்க்கையில் எதை நாம் இழந்தோமோ அதை அனைத்தையும் பெறுகின்ற பாக்கியம். முதல்ல வீடு சார்ந்த விஷயம் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னோம். இல்லறத்தில் இது வரைக்கும் நான் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு வீடு இல்லை, சொந்த வீடு, இது மாதிரி விஷயங்கள் எதை தடை கொடுத்ததோ இவை அனைத்தையும் ஒன்று சேர்ந்தது முதல்ல கடகராசி. திருமணம், குழந்தை, இது மாதிரி விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் தடை இருந்ததோ அது அனைத்தையும் ப்ரமோஷன் முதல் கொண்டே சொல்கிறோம். ஒரு வாழ்க்கையில் எதை பிடிக்க வேண்டும், எதை கொடுக்கக்கூடாது என்பது நாம் இறைவன் தான் கொடுப்பார், நம்ம கிடையாது. அந்த சனி பகவான் ஒருவரே போதும். இனி கடகம் வெல்லக்கூடிய காலம், அதாவது கர்ஜிக்கின்ற காலமாக மாறும். நிறைய பேர் இடமாற்றம் என்பது 100% கொடுக்குமையா. அதாவது அரசாங்க பணியாக இருக்கட்டும், அரசியலாகட்டும், எல்லாத்துலேயும் ஒரு சேஞ்சஸ் கொடுத்து வாழ்க்கையை தெளிவான பாதையில் எடுத்து செல்லும். ஒரு மனுஷனை வாழ்க்கையில் எதிராக தேவைன்னா மனம் சார்ந்த விஷயம், அதையெல்லாம் தலையெழுத்தை மாற்றுகின்ற சனிப்பெயர்ச்சியாக இந்த திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி கடகத்துக்கு ஏற்றத்தை தருகின்ற சனிப்பெயர்ச்சியாக மாறப்போது. வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஜாக்பாட் காலம் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.